லாய்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ல இருக்கிற ரேபிட் ஃப்ரீஸ் டெக்னாலஜி வரும் 29 நிமிஷத்துல ஐஸர் ரெடி ஆக்கிடும். என்ன ஜானோ? பா இலக்கியா எங்கப்பா? அவ உள்ளதா இருக்கா. என்னாச்சு? இல்ல காஃபி போடணும், கூப்பிடுறியா? ஏன் நீங்களே காஃபி போட்டு குடிக்க மாட்டீங்களா? போய் நீங்களே போட்டு குடிங்க போங்க. ஏய் கௌதம் இருப்பா, காஃபி எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இலக்கியா நைட் எல்லாம் வீட்டுக்கு வரலன்னு பைரவி என்கிட்ட சொன்னா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். பைரவி சொல்றது உண்மையா? அது 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 வந்து என்ன கௌதம், இலக்கியா வீட்ல இல்லையா? அப்படிலாம் இல்லையா, அவ உள்ளதா இருக்கா. இதத்தான் நீ நைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்க. நீ தள்ளு, நாங்களே உள்ள போய் பாத்துக்கிறோம். வாங்க, நீங்க போங்க போங்க. என்ன தள்ளு கௌதம். சொன்ன கேளுங்க, நீங்க போங்க. கௌதம் கை எடு. கௌதம் ஜானு 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 இரு பைரவி. கௌதம் தள்ளுப்பா, பாக்குறோம். ஒரு நிமிஷம் இரு. இலக்கியா என்னமோ இலக்கியா ரூம்குள்ள இருக்கான்னு சொன்ன, எங்க அவ? இலக்கியா என்ன கௌதம், இலக்கியா இல்லையே. பைரவி சொன்ன மாதிரி இலக்கியா வீட்லயே இல்லையா? இல்லையே ஜானு, அவளும் வந்துட்டாளே. ஆனா இப்பதான் எங்கேயோ இருந்தா. ஏன் இழுக்குற? அவ ரூம்ல இல்லாதது உனக்கே தெரியாதா? இலக்கியா நேத்து நைட்டு வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 2 பேரும் முதல்ல எங்க போனீங்க? ஏன் நீ மட்டும் தனியா திரும்பி வந்த? இலக்கியா ஏன் வரலங்கிறது எங்களுக்கு இப்ப தெரிஞ்சாகணும், சொல்லு. என்ன கௌதம் இது? கேட்ட கேள்விக்கெல்லாம் இப்படி முழிச்சிட்டு இருக்க? பைரவி கேக்குறது நியாயம் தானே? நீ இப்போ நடந்துக்கிறத வச்சு எனக்கே சந்தேகமா இருக்கு. ஐயோ உடல்ல அண்ணா இங்கதான் நிறுத்துங்கண்ணா. சரிமா இந்தாங்க. நேத்து நீங்க அந்த நேரத்துல எங்க கிளம்பி போனீங்க? சொல்லுப்பா, இலக்கியா எங்க? பேசு கௌதம். நைட்டு நீங்க டிரைவிங் போறதா சொல்லிட்டு தானே போனீங்க. அப்ப 2 பேரும் ஒன்னா தானே திரும்பி வந்திருக்கணும். அவ மட்டும் வராம நீ மட்டும் வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? இப்ப அவ எங்க இருக்கா? என்ன நடக்குது உங்களுக்குள்ள? சொல்லு. அப்படிலாம் இல்ல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? ஏய், நீ எங்களை கேள்வி கேக்குறியா? நைட்டு நீ எங்கடி போயிருந்த? சொல்லு. அண்ணி நைட்டு முழுக்க எங்கேயோ இருந்துட்டு இப்பதான் வந்திருக்கா. என்னன்னு கேளுங்க. இலக்கியா நீ எங்கம்மா இருந்த? நைட்டு வீட்டுக்கு வரலையா? என்னத்த இப்படி கேக்குறீங்க? நான் இங்கதான் இருந்தேன், வேற எங்க போவேன்? போய் அண்ணி, இவ நம்மள ஏமாத்த பாக்குறா. வேற எங்கேயோ போய் தங்கிட்டு இப்பதான் வரா. ஐய, உங்களுக்கு சந்தேகத்தை தவிர வேற எந்த நல்ல எண்ணமும் வராதா? எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் என் மாமா வீடு மட்டும்தான். அங்க போனா கூட நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு தான் போக போறேன். அப்புறம் வேற என்ன இடம் இருக்கு நான் போகிறதுக்கு? அத்தை, சீக்கிரமாவே எனக்கு முழிப்பு வந்துருச்சு. வீட்ல கீரை செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. உங்களுக்கு வேற இரும்பு சத்து குறைபாடு இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதான் இன்னைக்காவது கீரை சமைக்கலான்னு மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா கீரை வாங்கிட்டு வந்தேன். இது தெரியாம என்னமோ ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு சிபிஐ வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இல்ல அண்ணி, இலக்கியா சமாளிக்கிறா. இவன் நைட்டு போயிட்டு இப்பதான் வீட்டுக்கே வரா. ஜானு, இவங்களுக்கு என்ன ஆச்சு? நைட்டும் இப்படிதான் என்கிட்ட உளறிட்டு இருந்தாங்க, இப்பவும் இப்படிதான் உளறிட்டு இருக்காங்க. ஓஹோ, உங்களுக்கு வயசாகுது இல்ல? அதான் மூளை அடிக்கடி குழம்பிக்கிட்டே இருக்கு. இலக்கியா, அப்படியே இவங்களுக்கும் வல்லாரக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல? அத சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகமாகும். பைரவி ஏன் இப்படி இருக்க? எப்ப பார்த்தாலும் இலக்கியா மேலேயே குறியா இருக்க. இத பாரு, இலக்கியா சொன்ன மாதிரி நம்ம கிட்ட சொல்லாம அவ வேற எங்க போய் தங்க போறா சொல்லு?
உன் சந்தேகத்துக்கு ஒரு அளவே இல்ல. ஐயோ அண்ணி, நான் சொல்றது கொஞ்சம். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உனக்கு இதே பொழப்பா போச்சு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு, வா கிளம்பு வா. போங்க. அங்க என்ன முறைக்கிற? கிளம்பு வா. மேடம், இந்த கீரையை கொண்டு போய் கிச்சன்ல வச்சு கிள்ளுங்க. கிள்ளு கீரை. உங்க அத்தை கிட்டே கொடு. ஐயோ, நீ வேற ஏமா இப்படி பேசுற? குடு. அப்பா நல்ல வேலை நீ வந்த, பாதி உயிரே போச்சு. அம்மா அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா தான் இருக்காங்க. வேளை வேலைக்கு சாப்பாடு மருந்து மாத்திரை எல்லாம் சரியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க கௌதம். ஆ. போய் நிம்மதியா படுங்க. நான் குளிச்சுட்டு கிச்சனுக்கு போறேன். இல்லனா அதுக்கும் பைரவி மேடம் ஏதாவது காரணம் கண்டுபிடிப்பாங்க. சரியான இம்சை. ஜானு. என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டியா? ஆமா ஜானு, எனக்கு ஆடிட்டிங் ஒர்க் இருக்கு. சரி சரி இரு, நான் லஞ்ச் பேக் எடுத்துட்டு வரேன். இரு. கௌதம், ம்? கௌதம் இந்தாங்க. ஆ? இத ஃப்ரேம் போட்டுட்டு வந்துருங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. ஜானு சொன்னதை நான் மறந்தே போயிட்டேன். கடவுளே, இந்த போட்டோ கீழே விழுந்தது என்ன அறிகுறின்னே எனக்கு தெரியல. அம்மாவும் புள்ளையும் கூட நின்ன போட்டோ கீழே விழுந்தா என்ன அபசகுனமோ. நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்தால இதுவரைக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்கல. ஆல்ரெடி நடந்துருச்சு அத்தை. நீங்க இத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருந்த கௌதமோட பிறப்பு ரகசியம் இப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அறிகுறியை காட்டதான் போட்டோ விழுந்து உடைஞ்சிருக்கு. சரி, நான் பேக் எடுத்துட்டு வரேன். இரு. அம்மா ஜானு, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உனக்கு பிடிச்ச சின்ன வெங்காய சாம்பாரும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சிருக்கேன். இந்தா. இல்லையே, மீன் குழம்பு வாசனை அடிக்குது. மீன் குழம்பு எங்களுக்காக வச்சிருக்கேன். மீன் குழம்பா? எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் எனக்கு மீன் குழம்பு பேக் பண்ணல? உனக்கு தான் மீன் குழம்பே பிடிக்காதே, அதான் உனக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார் வச்சிருக்கேன். இல்ல, எனக்கு மீன் குழம்பு வேணும், கொடுங்க. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும்போது மீனுனா உனக்கு சுத்தமா பிடிக்காத, அப்படியே ஓடி போயிடுவ. இப்போ மீன் குழம்பா கேக்குற? என்ன ஆச்சு உனக்கு? அது வந்து என்னோட டாக்டர் ஃப்ரெண்டு மீன்ல விட்டமின்ஸ் இருக்கு, அத மிஸ் பண்ணாம சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. ஓ, அதான் சாப்பிட்டு பார்க்கலான்னு கேட்டேன். மீன் குழம்பா? ஏங்க, மீன் குழம்பு நீங்க சாப்பிடுறதுக்கா கேக்குறீங்க? ரேவதி அத்தைக்கு தானே கேக்குறீங்க? ஜானு, என்னப்பா பேக் பண்ணி தரியா? இத பாரு, முதல்ல நீ என்கிட்ட உண்மையை சொல்லு. இந்த மீன் குழம்பு உனக்காக இல்ல, நீ யாருக்காகவோ எடுத்துட்டு போற, அப்படிதானே? ஒண்ணு இல்ல, அப்படிலாம் இல்ல, நான் எனக்கு தான் கேக்குறேன். சரி இரு, நான் கொண்டு வரேன். வெயிட் பண்ணு. ஒரு அம்மா கையால சமைச்ச மீன் குழம்பு இன்னொரு அம்மாக்கா? ரேவதி அத்தை செம்ம லக்கி. அத்தை வராங்க. இந்தாப்பா வச்சிட்டேன், சாப்பிடு. ஓகே ஜானு, thank you so much. இத பாருடா, அம்மா கிட்ட தேங்க் யூ எல்லாம் சொல்லிட்டு. கௌதம், இந்த போட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது உன் பிறந்த நாள் அன்னைக்கு எடுத்தது ஞாபகம் இருக்கா? ஆமா. பத்திரமா எடுத்துட்டு வந்துருப்பா. Don't worry ஜானு, I will take care. இந்தா வரேன். கௌதம், ஒரு நிமிஷம். அத்தை இந்த போட்டோவை ரொம்ப சென்டிமெண்டா நினைக்கிறாங்க. இத ஃப்ரேம் போட்டு அதே இடத்துல மாட்டினாதான் அவங்களுக்கும் நிம்மதியாகும். அதனால நான் வேணா உங்க கூடவே கடைக்கு வந்து கையோட ஃப்ரேம் ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்துருவா. கௌதம், இது கூட ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. நீ அங்கிருந்து ஆபீஸ் போயிடு. இலக்கியா, நீ நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துருவேன். சரி சரி சரி, வா. கொடுங்க, போட்டோ நான் எடுத்துக்கிறேன். பாத்து பாத்து, ஜாக்கிரதை. போலாமா? வரேன்.
இந்தடி காஃபி. ஆ. பெரிய வீட்ல வாழ்க்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? கடைசியில நம்ம வீட்டு மாடே நம்மள முட்டி தள்ளுற மாதிரி நம்ம வீட்ல சோறு தின்னு வளர்ந்த அந்த இலக்கியா உன் காலை உடைச்சு உன்னை இப்படி பண்ணி வச்சிருக்கா. நான் அவளை ஜெயில தள்ளி கொஞ்சமாவது சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ அதையே கெடுத்து விட்டுட்ட. இப்ப என்னத்த சாதிச்ச? உன்னை இப்படி பாக்குறப்போ என் வயிறு அப்படியே பத்தி எரியுதுரி. போ, எப்படியோ போய் தொலை. கார்த்திக் வேற காலையில இருந்து கண்ணிலேயே படக்கானோம். எங்க போயிட்டான்னு தெரியலையே. டேய் நில்லுடா. அம்மா, எனக்கு லேப்டாப்ல அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் போகணும். டேய் கார்த்திக். கார்த்திக், என்னடா இதெல்லாம்? கொஞ்ச நாள் இதெல்லாம் இல்லாம இருந்தது, இப்ப மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்லையேம்மா, நான் குடிக்கலையா? அப்போ இந்த பாட்டிலுக்கு பேர் என்ன? உனக்கு அறிவே இல்லையாடா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனை பத்தாதா? டோன்ட் வரிம்மா, நான் கொஞ்சமா தான் குடிச்சேன். நான் சும்மா இருந்தாலும் அந்த அஞ்சலியோட நினைப்பு என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்குது. ஏதோ ஒரு வகையில அவ இந்த வீட்டை குறி வச்சுக்கிட்டே இருக்கா. தாங்க முடியல, அவளை மறக்கணும். அதான். அதுக்காக குடிப்பியாடா நீ? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ கௌதம் இலக்கியா என்கிட்ட எல்லார்கிட்டயும் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. அதை மறந்துட்டியா நீ? சத்தியத்தை வாங்கினவங்களே எனக்கு துரோகம் பண்ணும்போது அந்த சத்தியத்துக்கு மதிப்பேதுமா? அந்த அஞ்சலி ஒரு பக்கம் என்ன டார்ச்சர் பண்றான்னா, அண்ணனும் அண்ணியும் இன்னொரு பக்கம் என்ன கொடுமை பண்றாங்க. கர்ப்பம்னு சொல்லி என்ன ஏமாத்தின அஞ்சலிய அவங்க என் தலையில கட்ட பாக்குறாங்க. அவ செஞ்ச வேலைக்கு கடவுளா பார்த்து அவ காலை உடைச்சிட்டாரு. அதுக்காக அதான் சாக்குன்னு அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்களா? அவளை நான் மட்டும் துரத்தலன்னா இந்நேரம் வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு இம்சை கொடுத்துருப்பா, டார்ச்சர் பண்ணிருப்பா. வீட்டுல வெளியே எல்லா இடத்துலயும் பிரஷர் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? அதான் குடிச்சேன். குடிச்ச பிரச்சனை எல்லாம் போயிடுமாடா? அந்த அஞ்சலி நாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா நீ தானே அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. அப்ப தப்பு பண்ணது யாரு? நீ தானே. அந்த தப்ப நீ தான் சரி பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி குடிச்சிட்டு இருந்தா, ஆனா தப்பு பண்ண அந்த அஞ்சலி இப்படி திமிரா ஊரை சுத்திட்டு இருக்கா. நீ ஏன்டா இப்படி இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீங்க வேற, ஐயோ உங்களுக்கு புரியாதுமா, என்னால தூங்க கூட முடியல. எந்நேரமும் அஞ்சலி செஞ்ச துரோகம் எல்லாம் அப்படியே என் மண்டைக்குள்ள கொடையுது. அவளை ஒரே அடியா தலைமுழுகினாதான் என்னால பழையபடி சந்தோஷமா இருக்க முடியும். என் வாழ்க்கையில இருந்து அஞ்சலியை துரத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கம்மா. அந்த வேலையை யாராவது செய்யறேன்னு சொன்னா அவங்க காலில் கூட நான் விழறேன். என்னால முடியல. எப்படி? அஞ்சலி நல்லவளாயிட்டாலாமா, அதனால அவளை நான் ஏத்துக்கணும். ஓட்ட காமெடிமா. இந்த அண்ணனும் அண்ணியும் பண்ற காமெடிய எப்போ என்னால ஏத்துக்கவே முடியல. ஒன்னே ஒன்னு சொல்றேன், அஞ்சலியோட நிழல் கூட என் பக்கம் படக்கூடாது. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா தான் இதோ என்னால இந்த குடியை நிறுத்த முடியும். அது வரைக்கும் சாரிம்மா, என்ன மன்னிச்சு. பெத்த அம்மா முன்னாடியே குடிக்கிறியா நீ? ஏண்டா நீ என் வயித்துல வந்து பிறந்த? என்ன நிம்மதியா இருக்க விட மாட்ட போல இருக்கு. இத பாரு, இதுதான் கடைசி. இதுக்கப்புறம்
நீ குடிக்கிறத நான் பார்த்தேன்னா என் பத்திரகாளி ரூபத்தை தான் நீ பாப்ப சொல்லிட்டேன். ஓ மா ஓ இருந்த ஒரு பாட்டிலையும் உடைச்சிட்டாங்களே. ஆண்டி எப்படி இருக்கீங்க? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஆனா நீ தான் பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருக்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஏன் நான் சொல்றது உனக்கு புரியலையா? போலீஸ் ஸ்டேஷன்ல நீ அடிச்ச பல்ட்டியை என்னால மறக்கவே முடியாது. இலக்கியா முன்னாடி எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? இலக்கியாவ கேஸ்ல இருந்து காப்பாத்துற அளவுக்கு அவ்வளோ நல்லவளா நீ? எதுக்கு அப்படி ஓவர் நைட்ல ஓவர் நல்லவளா மாறின? நானாவது நல்லவளா மாறுறதாவது ஆண்டி, நான் இலக்கியாவை பழி வாங்கறதுக்காக நல்லவ மாதிரி நடிக்கிறேன். நிஜமாவா? ஆமா ஆண்டி, நல்லவளா ஆக்ட் பண்ணி இலக்கியாவை ஏமாத்தி அவ மூலமா கார்த்திக் அடையறதுதான் என்னோட பிளான். கிழிச்ச அது நடக்கிறதுக்குள்ள நீ கிளவி ஆயிடுவ. என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? பின்ன உன்னை யாரு நல்லவன்னு நம்பினாலும் கார்த்திக் நம்பவே மாட்டான். அவன் சம்மதம் இல்லாம உன்னால இந்த வீட்ல நுழையவே முடியாது. ஐயோ ஆண்டி பயமுறுத்தாதீங்க. இப்பதான் வாக்கிங் ஸ்டிக் இல்லாம நானே தானா நடக்கிற அளவுக்கு வந்து சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள என் சந்தோஷத்தை கெடுக்குறீங்க. ஓ நிஜமாவா? கால் சரியாயிடுச்சா? தானா நடக்கிறியா? ஆமா ஆண்டி, டெய்லி பிசியோதெரபி செஞ்சு செஞ்சு இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. இலக்கிய எனக்கு கெடுதல் பண்ணாலும் கடவுள் எனக்கு நல்லதுதான் பண்றாரு. அந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகள் ஆகி இலக்கியவை துரத்துறதுதான் என்னோட கனவு. அதுக்குதான் கடவுள் என்ன சீக்கிரமாவே குணமாக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். உங்க பங்குக்கு நீங்களும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. இவ்ளோ தூரம் பேசுறவ எதுக்காக இலக்கியா நீட்ன டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்ட? ஐயோ அது அப்போதைய சூழ்நிலை, வேற வழியே இல்லாம போட்டுட்டேன். அது ஒரு மேட்டர் இல்ல ஆண்டி. வக்கீல் கிட்ட பேசி கார்த்திக் என்ன டைவர்ஸ் பண்ணாத மாதிரி செஞ்சிரலாம். வேண்டாம், அப்படி செய்யாத. நீ கார்த்திகை டைவர்ஸ் பண்ணணும்னே பேசு. என்ன ஆண்டி என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா, உடனே கார்த்திகை டைவர்ஸ் பண்றதுக்கு நீ ஒத்துக்கோ. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் டைவர்ஸ் பண்ணிட்டா அப்புறம் எப்படி கார்த்திகோட ஒண்ணு சேர்றது? நீ கார்த்திகோட சேர்ந்து வாழறதுக்கான ஒரே வழி அவனை டைவர்ஸ் பண்றதுக்கு நீ கோர்ட்ல அப்ளை பண்றது மட்டும்தான். புரியல? சொல்றேன், கார்த்திக் இப்ப உன்னை எப்படியாவது பிரிஞ்சே ஆகணும்னு துடிக்கிறான். அந்த கவலையில குடிக்க ஆரம்பிச்சிட்டான். உன்னை தலை முழுகிறதுக்கு, உன்னை டைவர்ஸ் பண்றதுக்கு என்ன வேணா செய்யறதுக்கு தயார்னு சொல்றான். அத கேட்டுதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அத செஞ்சா நீ ஈஸியா இந்த வீட்டுக்குள்ள வந்துடலாம். என்ன ஐடியா ஆண்டி? உடனே சொல்லுங்க. சொல்றேன், நீ என்ன பண்ற? எப்படி என்னோட பிளான்? ஆண்டி செம்ம பிளான் ஆண்டி. கார்த்திகோட சேர்றதுக்கு இது கரெக்டான ரூட் தான். இதை தவிர நமக்கு உடனே வேற வழி இல்ல. வர வர இலக்கியாவோட ஆட்டம் அதிகமாயிட்டே போகுது. அவ நம்மளதான் ஏமாத்துறான்னு பார்த்தா அண்ணியையும் ஏமாத்திட்டு இருக்கா. அவளோட போக்கு தினம் தினம் மாறிக்கிட்டே இருக்கு. இலக்கியாவை ஜெயிக்கணும்னா நீ சீக்கிரமா இங்க வரணும். அதுக்கு முதல்ல நான் சொன்னதை செய். ஓகே ஆண்டி, நீங்க எதிர்பார்க்கிற நல்லது உடனே நடக்கும். ஆல் தி பெஸ்ட். இலக்கியா வரண்டி, நீயே எதிர்பார்க்காத விதமா அதிரடியா வீட்டுக்குள்ள வந்து உன்னை திணற அடிக்கிறேன். அஞ்சலியோட நிழல் கூட உன் மேல படக்கூடாதா? இருடா, அவளோட நிழல்ல நீ வாழற மாதிரி பண்ற. அஞ்சலியால வாழ்க்கை கார்த்திக், எதுக்கு இந்த நேரத்துல படுத்திருக்க? அது ரொம்ப டயர்டா இருந்தது, அதான் படுத்தேன். கேள்விப்பட்டேன், நீ மறுபடியும் குடிக்கிறியாமே. ஐயோ, உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? சாரி அத்தா. ஏன்னா அஞ்சலியால உன் மனசு அவ்வளோ வேதனைப்பட்டு அதனாலதான் நீ குடிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சரி இப்ப என்ன உனக்கு? அஞ்சலியே பிரியணும், அவ உன் வாழ்க்கையில இருக்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமா அத்தை. இங்க பாரு, அதனால நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், கேப்பியா? சொல்லுங்க அத்தை. என்ன கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா நான் தான் உன்னை தூண்டி விட்டு கெடுக்கிற மாதிரி அவங்க என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.